ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடைசி கால யுத்த சேனை என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் காரியங்களின் தியானங்களை பற்றியதான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். வேதம் நமக்கு சொல்கிறதை போல கடைசி கால யுத்தம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட யுத்தங்களைப் போல் அல்ல. இந்த யுத்தத்தினுடைய தன்மையே வித்தியாசமானதாய் விசேஷித்த வண்ணமாய் காணப்படுகிறதுனாலே இதற்கு ஏற்ற தகுதியான ஆயத்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது இருக்கிறது உண்டானால் இந்த யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது இல்லை. தகுதியான நிலை, தகுதியான ஆயத்தம், தகுதியான அந்த ஓட்டம், தகுதியான பலத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை என்று பல தரப்பட்ட காரியங்களிலே நாம் நம்முடைய தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம் என்கிறதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு தீர்க்கமாய் திட்டமாய் சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது கண்ணுக்கு புலனாகாத காரியமாய் காணப்படக்கூடிய பொல்லாத பிசாசுக்கு விரோதமாய் செயல்படுத்தக்கூடிய யுத்தமாய் இருக்கிறதுனாலே இந்த யுத்தத்திற்கு ஏற்ற ஆவிக்குரிய நிலையிலே காணப்படக்கூடிய எழுப்புதலின் வல்லமை நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். உடல் வலிமை சார்ந்த யுத்தம் இது அல்ல, ஆவிக்குரிய வலிமை சார்ந்த ஒரு யுத்தமாய் இருக்கிறதுனாலே இதற்கு ஏற்ற ஆவிக்குரிய திறமையை, ஆவிக்குரிய தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது உண்டானால் இந்த யுத்தத்திலே தேவன் விரும்பக்கூடிய ஜெயத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது இல்லை. ஆகவே ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார், தகுதியான ஆயத்த நிலை ஒவ்வொரு யுத்த வீரனுடைய வாழ்க்கையிலும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமாய் சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. சென்ற முறை நாம் நம்முடைய தியானத்திலே ஒரு காரியத்தை பார்த்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வெற்றியை பெறக்கூடிய வழிமுறை என்ன என்கிறதை பற்றி நாம் வாசித்துக் கொண்டு வந்தோம். அது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனை நான் என்னோடு கூட வைத்திருக்கக்கூடிய நிலைதான் பரிபூர்ணமான வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய வழிமுறை என்கிறதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்தோம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3:1 முதலாவது வாசிக்க கேளுங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர பலப்பட்டு போனான். சவுலின் குடும்பத்தாரோ வர அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய வேதத்திலே நாம் பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட அவர் இருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லைகள் விரிவாக்கப்படக்கூடிய நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். யுத்தத்திலே 2 திறமான காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேசினதை நான் மெய்யாகவே நினைவிலே கொள்ள ஆரம்பிக்கின்றேன். 1, நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு யுத்தம். 2, நம் எல்லைகளை விரிவாக்கக்கூடிய ஒரு யுத்தம். இந்த கடைசி கால யுத்தம் உன்னையும் என்னையும் காக்கக்கூடிய யுத்தம் மட்டுமல்ல, நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டிய யுத்தமாக இருக்கிறதுனாலே கர்த்தராகிய தேவனை நாம் நம்மோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையினால் மட்டும்தான் இந்த காரியம் சாத்தியமாக்கப்படக்கூடியதாக இருக்கிறதுனாலே தேவனை நான் என்னோடு கூட வைத்துக்கொள்ள பழக வேண்டியது அவசியம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனை தன்னுடைய வாழ்க்கையோடு கூட வைத்துக்கொள்ள துவங்கினதினால் தாவீதினுடைய எல்லைகள் வர விருத்தியடை துவங்க ஆரம்பித்தது. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளின் எல்லைகளும் இந்த கடைசி காலத்திலே சாத்தான் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அநேக விதமான நிலைகளை நீங்களும் நானும் ஜெயத்தின் ஊடாக பெற்றுக்கொண்டு நம் எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த தேவனாகிய கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? நம்முடைய தியானத்தில் அநேகம் வழிமுறைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வந்தோம். ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னத்தை என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பற்றி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள்.
என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை, பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? இந்த இயேசு நல்ல ஒரு வழிமுறை ஒன்றை நமக்கு கற்பித்து தருகின்றார். அவர் தனியாக இல்லாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் எல்லா நாளிலும் என்னோடு கூட இருந்தார். இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கிறது உண்டானால் எல்லா இடங்களிலும் இயேசு வெற்றி சிறக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்ததனுடைய காரணம் என்ன? பிதாவாகிய தேவனை இயேசு தன்னோடு கூட வைத்துக் கொள்ள துவங்க ஆரம்பித்தார். அதற்கு அவர் செய்த ஒரு நல்ல ஒரு வழிமுறையை பார்க்கிறோம். நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதே இல்லை. இந்த இயேசுவை நீங்களும் நானும் நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த இயேசு உங்களையும் என்னையும் விட்டு நீங்காதவராய் விலகாதவராய் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒன்றரை கலக்கக்கூடிய ஒரு தேவனாய் நிற்கிறதை நாம் கண்கூடாய் பார்க்க முடியும். இயேசு கற்பித்து தந்த அந்த வேத வசனத்திற்கு ஏற்ற அளவிற்காக இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவுக்கு பிரியமான காரியம் இன்னது என்கிறதை நாம் நம்முடைய மனதின் ஆழங்களிலே மெய்யாகவே உணர்ந்து பார்த்து அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த இயேசு 24 மணி நேரமும் நம்மோடு கூட இருக்கிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். இயேசு நம்மோடு கூட இருக்கிறது உண்டானால் வரக்கூடிய எதிராளியின் ஆயுதங்கள் மெய்யாகவே முன்னை விழுங்கி போகிறதை கண்கூடாக பார்க்க முடியும். சத்துருவினுடைய எல்லா விதமான ஆயுதங்களின் வலிமைகள் எதுவரைக்கும் வர முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்புக்கு முன்பதாக வரைக்கும் வர முடியுமே தவிர, பாதுகாப்பு வளையத்திற்குள் காணப்படக்கூடிய உன்னையும் என்னையும் அவனுடைய அஸ்திராயுதங்களிலே ஒரு காரியமும் கூட தொடுகிறதற்கு முடிகிறது இல்லை என்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், இந்த இயேசுவாகிய தேவனை நாம் நம்மோடு கூட வைத்துக்கொள்ள பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் யுத்தத்திலே ஒரு நாளும் தோற்று போகக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் ராஜாக்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை பாருங்கள். அவர்கள் கர்த்தராகிய தேவனை தங்கள் வாழ்க்கையை சார்ந்து கொள்ள துவங்க ஆரம்பித்ததினாலே எதிரி படைகளை எளிதாக வீழ்த்த அவர்களால் முடிந்தது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தங்களுடைய கரங்களிலே ஆயுதங்கள் இல்லாதிருக்கக்கூடிய நேரங்களிலே, தங்கள் பக்கமாய் அநேகம் ஜனங்கள் இல்லாதிருக்கக்கூடிய நேரங்களிலே, தங்களுக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் இழக்க கொடுக்கக்கூடிய நேரங்களிலும் கூட சின்ன பலத்தை கொண்டு பெரிய படைகளை எதிர்த்து நின்று அவர்கள் மகா பெரிய வலிமையான காரியங்களினால் ஜெயிக்கிறனுடைய தன்மைகள் என்ன தெரியுமா? தேவனை அவர்களோடு கூட அவர்கள் வைத்துக் கொள்ள துவங்க ஆரம்பித்தார்கள். இயேசுவுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாகவே இந்த இயேசுவை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை நான் என் வாழ்க்கையிலே செய்து முடிக்க வேண்டும் என்றே ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. தேவனுக்கு பிரியமான காரியம் என்றால் என்ன? சென்ற முறை ஒரு காரியத்தை பற்றி நாம் நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சற்று ஆழமாய் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். சற்று நீங்கள் ஜெபத்தோடு கூட கேட்கிறது உண்டானால் இந்த காரியத்தினுடைய விளக்கமான தன்மைகளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். சகலவித நல்ல கிரியைகளுமாகிய பணிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து, தேவனை அறியக்கூடிய அறிவிலே விருத்தியடைந்து, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், அவருக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு எது பிரியம் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான பாத்திரவான்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். அவருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய நிலை என்றால் என்ன? அவருக்கு பிரியமான பாத்திரவான்களாய் நான் என்னை உருமாற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம். அவர் எதை விரும்புகிறார், நான் அதை விரும்பவும். அவர் எதை வெறுக்கிறார், நான் அதை வெறுக்கவும். அவரோடு கூட இசைந்த ஒரு வாழ்க்கை வாழவும். அவர் இல்லாமல் தனித்து விடப்படக்கூடிய நிலைகளை நான் புறம்பே தள்ளவும். ஆண்டவராகிய தேவனாலே அன்றி
என்னால் ஒன்றும் ஆகிறது இல்லை என்கிறதை புரிந்து கொள்ளவும் தக்கதான பாத்திரவான்களாய் நடக்கக்கூடிய நடக்கையைத்தான் தேவன் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். கர்த்தருடைய பிரியத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு எல்லா நேரத்திலும் பாத்திரவான்களாய் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். இது என்ன பாத்திரவான்களுடைய அனுபவம் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமான நடக்கைகளை நான் நடக்க வேண்டிய தன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? சற்று விளக்கமாய் இவைகளை பற்றி நாம் அறிய வேண்டியது அவசியம். கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 41, 42 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 41, 42 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் அவர்கள் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயங்களிலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் நல்ல ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ஒரு பெரிய ஒரு ஆலோசனை சங்கம் மெய்யாகவே கூட்டப்பட்டது. இங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் விதமான ஜனங்கள் இந்த மெய்யாகவே இரத்தம் சிந்தின இந்த இயேசுதான் உண்மையாகவே மெசியா என்கிறதை பற்றி பேசி ஜனங்களுடைய மனங்கள் எல்லாவற்றையும் இயேசுவை நோக்கி ஈர்த்து கொண்டு வரக்கூடிய தன்மைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அவனுடைய நிலைகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை விதமான மகா தண்டனைக்குரிய ஆக்கனை தீர்ப்புகளை நாம் அவனுக்கு விரோதமாய் உருவாக்கின பொழுதிலும் அவனை பின்பற்றி இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் அவனை பற்றியதான செய்திகளினால் தேசம் எல்லாவற்றையும் நிரப்பிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை நம்மில் சுமர்த்தக்கூடிய அளவிற்காக அவனை பற்றியதான எல்லா உபதேசங்களையும் அவர்கள் பேசிக்கொண்டே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வழிமுறை என்ன? அங்க இருக்கக்கூடிய ஆலோசனை சங்கத்திலே காணப்படக்கூடிய மக்கள் யோசித்து பார்த்த பொழுது அவர்களிலே ஒரு மனிதன் எழுந்து நின்று சொன்னான், இது கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் இதை அடக்கி போட நம்மால் ஆகாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசின பொழுது எல்லா ஜனங்களும் அந்த காரியங்களுக்கு உடன்பட்டு அவங்க சொன்னாங்க, இந்த ஜனங்களை அப்போஸ்தலர்களை வரவழைத்து அவர்களை அடித்து இனி இந்த வார்த்தைகளை இந்த நாமத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி எச்சரித்து அவர்களை அடித்து துரத்தி விட ஆரம்பிச்சாங்க. ஒரு விஷயத்துல ஒரு காரியத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமான ஒரு பிரச்சனை வருகிறது உண்டானால், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமான ஒரு கஷ்டம் வருகிறது உண்டானால் இனி அந்த இடத்திற்குள் நாம் மெய்யாகவே கடந்து போகிறது இல்லை. இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்க மனமற்றவர்களாய் கடந்து போக ஆரம்பிச்சதுனால என் கால்களின் கீழாக ஒட்டியிருக்கக்கூடிய தூசி அவர்களுக்கு மேலாக உதறிவிட்டு ஆண்டவராகிய தேவனுடைய இந்த மகாபெரிய நியாய தீர்ப்பின் நாள் அவர்கள் மேல் வரட்டும் என்று சொல்லி நான் கடந்து போய் விடுவேன் என்று சொல்லக்கூடிய இந்த காலங்கள் போக அந்த காலங்களிலே அப்போஸ்தலர்கள் என்ன ஒரு காரியத்தை செஞ்சாங்க? அவர்கள் அடித்து அவமானப்படுத்தப்பட்ட காரியங்களை குறித்து மெய்யாகவே கேவலமாய் நினைவு கூறாமல் அந்த காரியங்களின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷம் அடைய ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்ன சொல்றாங்க? நாங்கள் அவமானம் அடைவதற்கு எங்களை கர்த்தர் பாத்திரம் உள்ளவர்களாய் மாற பண்ணினார். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். அப்படின்னா முதல் பாத்திரமான ஒரு நிலை என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமான மார்க்கத்தினுடைய தன்மை என்றால் என்ன? தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அவமானம் அடைகிறதற்கும் நீங்களும் நானும் சஞ்சலப்படக்கூடாது, நீங்களும் நானும் வேதனைப்படக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் படக்கூடிய பாடுகள், படக்கூடிய உபத்திரவங்கள், படக்கூடிய வேதனைகள், படக்கூடிய அநேகம் விதமான கஷ்டிகள், இது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இழுக்கை உருவாக்குகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அநேகம் பாடுகளை பட்ட அந்த அப்போஸ்தல ஜனங்கள் செய்த அந்த காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? இனி இந்த நாமத்தை குறித்து எந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அறிவிக்க கூடாது என்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களை கடினமாய் பேசி அடித்து துரத்தின மாத்திரத்திலே அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் வீடுகளுக்குள் தங்களை அடைத்துக் கொள்ளாமல் அவர்கள் வழக்கம் போல தேவாலயங்கள் எங்கிலும், தெருக்கள் எங்கிலும், வீடுகள் தோறும் கர்த்தரே இயேசு என்கிறதை பற்றி பிரசங்கம் பண்ண துவங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எந்த காரியம் ஆண்டவராக தேவனுக்கு பாத்திரமான நடக்கை என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது. கர்த்தரின் நிமித்தம் படக்கூடிய அவமானம், கர்த்தரின் நிமித்தம் படக்கூடிய பாடுகள், கர்த்தரின் நிமித்தம் படக்கூடிய வேதனை. ஒரு காரியம் என்னுடைய மனதிற்குள் வருகிறது. ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்ட நல்ல ஒரு ஊழியக்காரன் ஒரு நாள் திடீரென்று சொல்லி மரித்து போனான். அவனுடைய ஆவியை பரலோக ராஜ்யத்திற்குள் அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு நிலை
தேவ தூதர்கள் வந்தாங்க, பரிசுத்தவான்கள் வந்தாங்க. இறந்து போன அந்த மனுஷனுடைய ஆவியை தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் நிறுத்தினாங்க. நிறுத்தக்கூடிய நேரத்தில் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று இந்த மரித்து போன மனிதனுடைய ஆவியை அவர் வரவேற்ற பொழுது சுற்றிலும் நிற்கக்கூடிய அநேகம் பரிசுத்தவான்களும் எழும்பி நின்று பரலோகமே சந்தோஷப்படக்கூடிய அளவிற்காக பெரிய ஒரு சந்தோஷ பாட்டு ஒன்றை பாடி அவர்கள் இந்த மனுஷனுடைய ஆவியை வரவேற்க துவங்க ஆரம்பிச்சாங்க. எழுந்து நின்று ஆண்டவராக தேவன் எல்லாரையும் அமர பண்ணி இந்த மனிதனை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த துவங்க ஆரம்பித்தார். அவர் சொன்னார், என் நாமத்திற்காக என்னுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட இவன் பெரிய பெரிய பிரபலமான ஊழியங்களை செய்தவர். என் நாமத்திற்காக சொந்தமாக நல்ல ஒரு சேட்டலைட் ஒன்றை வாங்கி அநேகம் விதமான நாடுகளுக்கு என் வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஊழியக்காரன். மட்டுமல்லாமல் நிறைய CD போட்டிருக்கிறான், நிறைய DVD போட்டிருக்கிறான், நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறான். அநேகம் விதமான தொலைக்காட்சிகளிலே என்னுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டதுனால ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க என்கிறதை பற்றிதான அந்த வார்த்தைகளை இயேசு சொல்ல போகின்றார். சொல்லுகிறதற்கு முன்பதாக இந்த மனுஷன் பக்கத்தில் சற்று திரும்பி பார்க்க துவங்கினான். திரும்பி பார்த்தால் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய சரீரத்தை அவனுடைய கண்கள் பார்த்தது. உச்சன் தலை துவங்கி உள்ளங்கால் பரியந்தம் மகா பெரிய வெளிச்சமாய் காணப்படக்கூடிய அவனுடைய சரீரத்தின் தேகம். இவன் இந்த மனுஷனுடைய ஆவியை அந்த மனுஷனுடைய ஆவியை லேசா தொட்டு, உங்களுடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் மறிச்சு ரொம்ப அப்படியே வெளிச்சமாக இருக்கிறதே, காரணம் என்ன என்கிறதை பற்றி அந்த மனிதன் கேட்ட பொழுது அவன் சொன்னான், கர்த்தராகிய தேவனுக்குன்னு நான் பாடுகளை அனுபவிக்கும்படி என்னை நான் அர்ப்பணம் செய்த பொழுது சில கர்த்தருடைய வார்த்தைகளை சில இடங்களில் போய் அறிவிக்க துவங்கின பொழுது கடைசியாக அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் என்னுடைய தோள்களை அவர்கள் உரிக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராக தேவனுக்கென்றாக ரத்தம் சிந்தி துடித்து நான் சாகக்கூடிய காரியங்களை கண்டு எல்லா ஜனங்களும் கழிகூறக்கூடிய அந்த காரியங்களை நிமித்தமாகத்தான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் உரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோழி நிமித்தமாக என்னுடைய சரீரம் எல்லாம் இத்தனை தூரம் பிரகாசிக்க துவங்குகிறது. பக்கத்தில் இன்னொரு மனுஷனை பார்க்குற, அவனுடைய கை மாத்திரம், அவனுடைய தலை மாத்திரம், அவனுடைய முகம் மாத்திரம், அவனுடைய கால்கள் மட்டும், சில பேருடைய கால்கள் மட்டும், சில பேருடைய கைகள் மட்டும், சில பேருடைய தலை மட்டும், இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் பிரகாசம். அவர்களெல்லாம் அந்த மனுஷன் போய் கேட்ட பொழுது அவர்களெல்லாம் சொன்ன பதில், நாங்கள் கர்த்தருக்கென்று பட்ட பாடுகள். அந்த மனுஷன் எல்லா மக்களையும் பார்த்த அந்த மனிதன் தன்னை இப்பொழுது மெய்யாகவே குனிந்து பார்த்தான். எந்த பாடுகளுமே அனுபவிக்கல. நல்ல லக்ஸூரியஸான ஊழியம் செய்த அந்த ஒரு மனிதன் எந்த பாடுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கின்றான். தன்னுடைய சரீரத்தை பார்த்த பொழுது பிரகாசிக்கக்கூடிய தன்மை ஒண்ணுமே இல்லை. உடனே இயேசு கிறிஸ்து அவனை அறிமுகப்படுத்தும்படிக்காய் ஆண்டவராக தேவன் வாயை திறந்த பொழுது இந்த மனுஷனுடைய ஆவி இயேசுனுடைய பாதத்திலே கீழே விழுந்தது. ஆண்டவரே, இத்தனை விதமான பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் நிற்க நான் மெய்யாகவே தகுதியற்றவனாய் இருக்கிறேன். இவர்களின் நடுவிலே நான் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நானும் இதே போல பாடுகளின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். நானும் பாடுகளின் மத்தியிலே ஊழியங்களை செய்ய வேண்டியது அவசியம். பாடுகள் இல்லாமல் இந்த பரிசுத்த சந்ததியின் முன்பதாக நான் நிற்க எம்மாத்திரம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகவே மீண்டும் ஒரு முறை தயவு கூர்ந்து என்னை இந்த உலகத்திற்குள் அனுமதி வேண்டும். கர்த்தராகிய தேவன் சொன்னார், நீ கேட்ட அந்த வார்த்தையின்படியே உன்னை நான் மீண்டும் உலகத்திற்குள் அனுமதிக்கிறேன். அந்த மனிதனை மெய்யாகவே அடக்கம் பண்ணும்படிக்காக அந்த பெட்டியில வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய ஜீவன் அவனுக்குள் வந்தது. மீண்டும் அவன் உயிரோடு கூட எழுந்து ஊழியங்களை செயல்படுத்த துவங்க ஆரம்பித்தான். எப்படி ஊழியம்? எங்கெங்கெல்லாம் பாடுகள் உண்டோ, எங்கெங்கெல்லாம் வேதனைகள் உண்டோ, துக்கங்கள் உண்டோ, அவைகளின் ஊடாக கடந்து போய், ஏனென்றால் அவன் பார்த்த அந்த காட்சி அவனுடைய மனதை விட்டு மெய்யாகவே நீங்காதிருக்கக்கூடிய அளவிற்கு ஆழமாய் வேரூன்றி பதிய துவங்க ஆரம்பித்திருந்ததினாலே தன்னுடைய ஓட்டத்தை கர்த்தராகிய தேவனுக்குள் எல்லா விதமான பாடுகளின் ஊடாக ஓடக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையை தோற்றுவிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. பாடுகள் இந்த உலகத்திலே ஒருவேளை அவமானமாக இருக்கலாம், இந்த உலகத்திலே வேதனையை தரக்கூடியதாக இருக்கலாம். இனி அந்த மனுஷனுடைய முகத்தை நான் எப்படி சென்று பார்க்க முடியும்? என்னுடைய முகத்திலே காரி துப்பின் அவனுக்கு முன்பதாக சென்று நான் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியும்? எப்படி அவனோடு கூட நான் சம்பந்தம் கலக்க முடியும்? எப்படி அவனோடு கூட நான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? நிறைய கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த பாடுகள் தான் மறு உலகத்திலே மகிமையான காரியங்களை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. சாத்தான் இப்படிப்பட்ட பாடுகளின் நிமித்தம் உன்னை அறியாத வெட்கத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறான். மக்களுக்கு முன்னால போய் எப்படி நான் நிற்பேன்? அவர்கள் என்னை குறித்து அவமானமாய் பேசினால் நான் எப்படி இந்த வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் சகித்துக் கொள்ள முடியும்? ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இரு.
வெட்கமே படக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அடித்தாலும் பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே சுமத்த ஆரம்பித்தாலும் கர்த்தருக்கென்று காண்பிக்கக்கூடிய வைராகியம் தான் தேவனுடைய பிரியத்தை உன் வாழ்க்கையிலே சம்பாதிக்க துவங்கக்கூடிய ஒரு காரணியாய் விளங்குகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து நான் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகின்றேன். கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய நீ ஆண்டவராகிய தேவனுக்கென்று பட்ட பாடுகள் எத்தனை, பட்ட வேதனைகள் எத்தனை, பட்ட உபத்திரவங்கள் எத்தனை, எத்தனை இரத்த சாட்சிகள் இருக்கக்கூடிய இந்த உலகங்களிலே எத்தனை ஜனங்கள் கர்த்தராகிய தேவனுக்கென்று தன்னுடைய ஜீவனையும் பாராமல் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் அநேக விதமான நாடோடிகளைப் போல கடந்து போன ஜனங்கள் வாழ்ந்த இந்த உலகத்திலே நீயும் நானும் கிறிஸ்தவன் என்கின்ற பெயரில் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோமே. கர்த்தருக்கு பாத்திரமான ஒரு மனிதனாய் நான் என் நடக்கையை காண்பிக்க துவங்குகிறேனா என்று உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். தேவன் தனக்கு பாத்திரமாய் காணப்படக்கூடிய மனிதனின் மேல் தான் தன்னுடைய பிரியத்தை வைக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37, 38 ஆகிய வசனங்களை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 37, 38 ஆகிய வசனங்கள் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். கொஞ்சம் ஆழமா வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு அவன் பாத்திரவான் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு பாத்திரவான் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாமல் இருக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு பாத்திரவான் அல்ல. ஆண்டவராகிய தேவனுக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளக்கூடிய நடக்கை என்றால் என்ன? தேவனை காட்டிலும் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையாய் தோற்றமளிக்க கூடாது. அவருக்குத்தான் முதல் அன்பு, அவருக்குத்தான் முதல் காரியம், அவருக்குத்தான் முதல் அந்த இடத்தை நாம் அளிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவர் அதை தான் சொல்லுகின்றார். உன் தகப்பனையோ, உன் தாயோ, உன் மனைவியோ, உன் பிள்ளையோ, உனக்கு உண்டான எல்லா காரியங்களையும் என்னை காட்டிலும் நீ அதிகமாக நேசிக்கிறது உண்டானால் நீ எனக்கு பாத்திரவான் அல்ல என்கிறதை கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி அவருடைய தாயாகிய மரியாள் வெளியே நின்று கொண்டிருக்கிறாள். அவருடைய ஆண்டவராகிய தேவனுடைய அந்த வார்த்தைகளை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரம் அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள், வெளியே நிற்கக்கூடிய அவருடைய தாயாரையும் சகோதரிகளையும் பார்த்த மாத்திரத்தில் இயேசுவோடு கூட ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, உம்மை பார்க்க உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரிகளும் வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அந்த ஜனங்களை பார்த்து, சரி கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருங்கள், எங்க அம்மா என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க, நான் போய் பார்த்துட்டு என்ன விசேஷம் என்கிறதை பார்த்து நான் விசாரித்து விட்டு வந்து விடுகிறேன் என்கிற வார்த்தையை பற்றி பேசாமல் இயேசு அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், என் தாய் யார், என் சகோதரன் யார், என் சகோதரி யார்? கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீங்கள் தான் என் தாயும் என் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவனுக்கு மிஞ்சின உறவு இந்த உலகத்தில் எனக்கு ஒண்ணுமே இல்லை. அவர்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானம். அவரை தாண்டி இந்த உலகத்தில் எதையும் நான் என் வாழ்க்கையிலே நேசிக்கக்கூடியவர் அல்ல. எல்லா காரியங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே விரும்பக்கூடியவர் அல்ல. இயேசு அப்படித்தான் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலே எத்தனை விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையாக நினைவு கூற ஆரம்பிக்கிறோம். இயேசுவை காட்டிலும் எதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நேசிக்கிறேன். எத்தனை விஷயங்களுக்காக இயேசுவின் காரியங்களை நான் தொலைத்து போடுகிறேன். எத்தனை விஷயங்களுக்காக இயேசுனுடைய நிலைகளை நான் புறம்பாக்க ஆரம்பிக்கின்றேன். எத்தனை காரியங்களுக்காக இயேசுனுடைய வழிகளை நான் புறக்கணிக்க துவங்க ஆரம்பிக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு இன்றைக்கு அலுவலகத்தில் முக்கியமான ஒரு வேலை இருக்குங்க, இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஊழியத்திற்கு என்னால் வர முடியாது, எனக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது, இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் எனக்கு விரோதமான வார்த்தையை பேசிடுவாங்க, ஆகவே இன்றைக்குரிய ஊழியத்திற்கு வர முடியாது. எனக்கு இன்றைக்கு முக்கியமான அலுவலர்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, ஆகவே அவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு முக்கியமான பொறுப்பு, ஆகவே இன்றைக்கு உரிய ஜெப வேளையிலே நான் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையை பங்கு பெற முடியாது. எத்தனை சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிக்கிறோம் நாம், எத்தனை நிலைகளை நாம் பேச துவங்க ஆரம்பிக்கிறோம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை என்ன? அவர் சொல்லுகின்றார், அவரை காட்டிலும் எதையாகிலும் நீ முதன்மையாய் நேசிக்கிறது உண்டானால், ஒருவேளை நீ உன்னை குறித்து கிறிஸ்தவனா பேசலாம், நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிறதை பற்றி நீ பேசலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீ எனக்கு பாத்திரமான நடக்கை நடக்கலப்பா, நீ எனக்கு பிரியமுண்டாகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனா அல்ல,
நான் எதை உன்னுடைய வாழ்க்கையிலே விரும்பினோனோ அந்த காரியங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய மறுக்கக்கூடிய ஒரு மனிதனாகவே என் கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கப்படுகிறாய். என்னை காட்டிலும் உன்னுடைய கணவனை நேசித்தாய், என்னை காட்டிலும் உன் மனைவியை நேசித்தாய், என்னை காட்டிலும் உன் தாயை நேசித்தாய், என்னை காட்டிலும் உன் தகப்பனை நேசித்தாய் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்மை மெய்யாகவே புறம்பே தள்ள துவங்க ஆரம்பித்து விடுவார். சிலுவை மரணம் என்கிறது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும், அவன்தான் எனக்கு பாத்திரவான் என்று கர்த்தர் நமக்கு பேச துவங்க ஆரம்பித்தார். அந்த வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். சிலுவை மரணம் என்கிறது எல்லாராலும் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலை, எல்லாரும் தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு நிலை. இந்த உலகத்தில் ஜனங்களோடு கூட வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். நம்முடைய அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறது, ஊரோடு கூட கூடி வாழ் என்கிற ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது. எல்லாரோடும் கூட இணைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் மெய்யாகவே வைத்திருக்கக்கூடிய பாதை ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட, ஜனங்களால் தூக்கி எறியப்பட்ட, ஜனங்களால் ஆகாதவன் என்று சொல்லி புறம்பாக்கப்படக்கூடிய நிலைதான் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு வழி. இந்த வழிகளை ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை விருப்பமாக ஏற்றுக்கொள்கிறது இல்லை. என்னை வெறுக்கக்கூடிய மனுஷனின் நிமித்தமாக புலம்பி அழ ஆரம்பிக்கிறோம். எனக்கு விரோதமாய் பேசக்கூடிய மக்களுக்கு நிமித்தமாக புலம்பி அழ ஆரம்பிக்கிறோம். கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? முதல் காரியம், ஆண்டவராகிய தேவனுக்குத்தான் நீ உன்னுடைய எல்லா விஷயத்தையும் தரணும். அதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பமாக பேச துவங்க ஆரம்பிக்கிறார். கர்த்தரை தாண்டி எதன் மேலும் உன்னுடைய உள்ளத்திலே பற்றுதல் வருகிறது உண்டானால், கர்த்தரை தாண்டி எதன் மேலும் உன்னுடைய வாழ்க்கையிலே விருப்பம் வருகிறது உண்டானால், கர்த்தரை தாண்டி எதன் மேலும் உன்னுடைய உள்ளம் மெய்யாகவே ஈர்க்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், நீ தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய், அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரவானாய் நடக்க மறுக்கக்கூடியவனாய் நீ காணப்பட ஆரம்பிக்கிறாய். புறம்பே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான், ஆனால் உள்ளேயோ ஆண்டவராகிய தேவனுக்கும் உனக்கும் இடையிலே தொலை தூர தொடர்பற்ற ஒரு நிலையின் ஊடாக வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை நான் இயேசுவை காட்டிலும் முன் நிறுத்துகிறேன் என்று பாருங்கள். ஒருவேளை என்னை நான் அதிகமாய் நேசித்தால் கூட அதுவும் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை தான். நான் எனக்காக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை, எனக்காகவே என்னுடைய காரியங்களுக்காகவே எல்லா விதமான விஷயங்களையும் என் வசமாய் மாற்றக்கூடிய ஒரு நிலை, இதுவும் தவறு. இயேசுவை காட்டிலும் ஆண்டவராகிய தேவன் நிற்கக்கூடிய இடத்திலே இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து எந்த காரியத்தை கொண்டு போய் நிறுத்தினாலும் ஆண்டவராகிய தேவனுக்கு அபாத்திரமுள்ள ஒரு பாத்திரமாய் நாம் மாற்றப்பட ஆரம்பிச்சிருவோம். அப்ப கர்த்தர் விரும்பக்கூடிய ஒரு வழிமுறை என்றால் என்ன? எதை ஆண்டவராகிய தேவன் பிரியமாய் கண்ணோக்கி பார்க்கின்றார், எதை கர்த்தராகிய தேவன் அதிகமாய் நேசிக்க துவங்க ஆரம்பிக்கிறார் என்றால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என்னை விட எதன் மேலும் உன்னுடைய மனம் லயிக்கவே கூடாது, எதன் மேலும் நீ உன்னுடைய மனதை மெய்யாகவே திருப்பக்கூடாது. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எந்த உறவும், இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எந்த பொருளும், எந்த ஆஸ்தியும், எந்த அந்தஸ்தும், ஏதாகிலும் ஒரு காரியம் உன் மனதை ஈர்க்கிறது உண்டானால் நீ எனக்கு பாத்திரவான் என்கிற நிலையை விட்டு நீ கடந்து போய்விட்டாய். தேவனுக்கு பாத்திரம் உள்ளவனாய் காணப்படக்கூடியவன் யார்? ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், என் நிமித்தம் எல்லா விஷயங்களையும் எவன் ஒருவன் துறக்கிறானோ, எவன் ஒருவன் தூக்கி எறிகிறானோ, ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை, நத்திங். எந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய அன்புக்கு முன்பதாக இந்த உலக ரீதியான அன்பு ஒன்றுமில்லை, மாயை. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பொருள் எல்லாம் மாயை. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய அந்தஸ்து எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கர்த்தரை எவன் தன் வாழ்க்கையிலே முன்னிறுத்த ஆரம்பிக்கிறானோ அவன்தான் கர்த்தருக்கு பாத்திரமுள்ள ஒரு நடக்கை நடக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பிரியம், ஆண்டவருடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் பாத்திரவான்களாய் நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த பிரியத்தை நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் பொல்லாத பிசாசுக்கு எதிரடையாக யுத்தம் செய்ய என்னால் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இயேசுவை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல அவருக்கு பாத்திரமுள்ளவனாய் நடக்கக்கூடிய ஒரு நடக்கை எப்படி நான் நடக்க முடியும்? கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை நமக்கு மெய்யாகவே அறிவிக்கிறதை போல இயேசுவை விட இந்த உலகத்தில் நேசிக்கப்படத்தக்க காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை எப்பொழுது உனக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் கர்த்தராகிய தேவனுக்கு பாத்திரம் உள்ளவனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பிக்கின்றோம். மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டியது அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 4, 5, 9 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். லூக்கா
7வது அதிகாரம் 4, 5, 9 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாயிருக்கிறான், அவன் பாத்திரமுள்ளவனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், அவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின்னே செல்லுகின்ற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய வேலையாளுக்கு சுகவீனமாய் இருக்கிறது. இயேசுவிடத்திலே அந்த மனுஷனுக்காக ஆண்டவராகிய தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்படிக்காக இந்த மனிதன் கடந்து வருகின்றான். வரக்கூடிய அந்த மனிதன் இயேசுவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றான். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அளவிற்கு நான் பாத்திரம் உள்ளவன் அல்ல, என்றாலும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே ஆகும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசும்படி வருகின்றான். ஆனால் அந்த நேரத்திலே கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் இவனுடைய நடக்கையை பற்றியதான நல்ல ஒரு சாட்சி ஒன்றை இயேசுவை பார்த்து பேச துவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நீர் இவனுக்கு தயவு செய்யக்கூடிய அளவிற்கு இவன் பாத்திரம் உள்ளவனாய் இருக்கிறான், இவன் தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் நேசிக்கிறான், அவர்களுக்காக இவன் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஆலயம் ஒன்றை கட்டவும் துவங்கினான். இந்த காரியங்களை ஆண்டவராகிய தேவன் கேட்க துவங்கினார். இந்த மனுஷன் அதுக்கப்புறம் பேசுகிறான். பின்பதாக ஆண்டவராகிய இயேசுவும் அவனை குறித்து நல்ல ஒரு சாட்சி ஒன்றை சொல்லுகின்றார். இஸ்ரவேல் எங்கிலும் எத்தனையோ கிராமங்களிலே, எத்தனையோ நகரங்களிலே, பட்டணங்களிலே நான் கடந்து போக ஆரம்பித்து ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை பற்றி பேசக்கூடிய அந்த நேரத்திலே இவனை போலொத்த விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதனை இஸ்ரவேல் நாடுகளின் எல்லைகளிலே எங்கும் நான் என்னுடைய கண்களினால் காணவே இல்லை என்கிற ஒரு சாட்சியை பற்றி பேசுகின்றார். ஜனங்களினால் சொல்லப்படக்கூடிய ஒரு சாட்சி, 2 ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்படக்கூடிய சாட்சி. தேவனாகிய கர்த்தருக்கு பாத்திரமான நடக்கை என்கிறது 2 தரப்பட்ட சாட்சியின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணக்கூடிய என்னை பற்றி நீங்கள் அநேகம் விதமான சாட்சியான காரியங்களை பற்றி பேச முடியும். ஒருவேளை நீங்கள் என்ன சொல்லலாம், இந்த கடைசி கால காரியங்களை பற்றி தானும் வெளிப்பாடுகள் யாவற்றையும் பெற்றிருக்கக்கூடிய நல்ல ஒரு கர்த்தருடைய மனிதன், இவன் 24 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய நல்ல ஒரு ஊழியக்காரன். ஆண்டவராகிய தேவன் அதிகமான வார்த்தைகளின் ஊடாய் அவனோடு கூட பேசுகின்றார். ஏராளமான காரியங்களை பற்றியதான வெளிப்பாடுகளை அந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையாக எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே அறிவிக்கின்றான். ஆண்டவரோடு கூட எத்தனை நெருங்கிற பரஸ்பரமான உறவுள்ள ஒரு மனிதன். இப்படி பல திறப்பட்ட சாட்சியை நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது சொல்லலாம். ஆனால் என்னுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையின் சாட்சி நீங்க எங்க வந்து கேட்கணும் அப்படின்னா, என் கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்கள் சொல்லக்கூடிய சாட்சி, என் கூடவே இருந்து என்னோடு கூட பேசி என்னோடு கூட பழகி என்னோடு கூட காரியங்களை செய்யக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய சாட்சி தான் சரியான சாட்சியாக இருக்க முடியும். வெளியரங்கமாய் பேசக்கூடிய சாட்சி என்கிறது வேறு, வெளியரங்கமான நடக்கையான வாழ்க்கை என்கிறது வேறு, உள்ளார்ந்த ஒரு வாழ்க்கையினுடைய நிலை என்கிறது வேறு. இந்த 2 காரியங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய தன்மை வேறாக்கப்படுகிறது நாம் கண்கூடாக பார்க்க முடியும். வெளியரங்கமான நடக்கையிலே அவன் சாட்சி பெற்றவனாய் இருக்கலாம், ஆனால் அவனுடைய சொந்த வாழ்க்கையிலே அவனுடைய சாட்சி ஒட்டு மொத்த காரியங்களையும் இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுகிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்க முடியும். ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கூட இருக்கக்கூடிய மக்களும் அவனை குறித்து சாட்சி சொல்றாங்க. எல்லாரும் என்ன வார்த்தையை பற்றி பேசுறாங்க, இவன் எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறான், எங்கள் அத்தனை பேரையும் நேசிக்கிறான், எங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய நேசத்திலே ஒரு படி மேலே போய் நாங்கள் ஆண்டவராகிய தேவனை ஆராதனை செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு கர்த்தருடைய ஆலயத்தையும் அவன் கட்ட துவங்கினான். 2வது காரியம், ஆண்டவராகிய தேவன் அவனை பார்த்தார். அவன் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை கண்ட மாத்திரத்திலே இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் அவருடைய கண்கள் திரும்பி பார்த்து அந்த மனிதனை குறித்து அவரே சாட்சி கொடுக்க ஆரம்பிக்கின்றார். இஸ்ரவேல் மக்களிலே இவனை போல விசுவாசம் நிறைந்தவன் ஒருவனையும் நான் பார்க்கவில்லை.
இந்த ரெண்டு திறத்தாரிலும் காணப்படக்கூடிய சாட்சியோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை தான் தேவனுக்கு பாத்திரமான நடக்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமான சாட்சியை உடைய ஒரு மக்களாய் இருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளம் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறது? நம்ம கூட இருக்கக்கூடிய மக்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறாங்க? நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கின்றார்? இந்த சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அனுபவம், இதுதான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக, நம்முடைய எல்லா விதமான காரியங்களிலே பாத்திரமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றப்படக்கூடிய நிலைகள் எதன் மூலமாய் வர ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை, அந்தரங்கத்திலும் சாட்சி, வெளியரங்கமான வாழ்க்கையிலும் சாட்சி. இயேசு வாழ்ந்த அந்த காலங்களிலே அவருடைய வெளியரங்கமான வாழ்க்கையை குறித்து ஒருவனாலும் குற்றம் சுமத்தவே முடியல. ஆனால் இயேசு தரித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலும் அவருடைய சீஷர்களோடு கூட தனியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் தன்னுடைய சாட்சியின் நிலைகளை இயேசு கிறிஸ்து காத்துக்கொள்ள துவங்கினார். எந்த தீமையான நினைவும் அற்றவராய், எந்த ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போகாதிருக்கக்கூடியவராய், தன்னை காத்துக்கொண்ட இயேசுவை போல உள்ளும் புறம்பும் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் பாத்திரமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றப்பட துவங்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, நம்முடைய அந்தரங்கம் நம்மை குறித்து என்ன விதமான வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறது? மனிதர்கள் காண முடியாத நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கையினுடைய நிலை நம்மை குறித்து என்ன விதமான வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறது? இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணக்கூடிய நீ, இந்த வார்த்தையை பேசக்கூடிய தகுதி உள்ளவனாய் இருக்கிறாயா? உனக்கும் உன் ஆண்டவராகிய தேவனுக்கும் என்ன விதமான பரஸ்பரமான உறவு உள்ளவனாய் நீ இருக்கிறாய்? ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தை பற்றி பேசுகிறாயே, உனக்கும் ஆண்டவருக்கும் என்ன விதமான கம்யூனிகேஷன் இருக்கிறது? இது உன் உள்ளம் உன்னை குறித்து சொல்ல துவங்க ஆரம்பிக்கும். இந்த இடத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், உள்ளும் புறம்பும் சாட்சியான ஒரு வாழ்க்கை. மனுஷனுடைய அந்தரங்கம் எந்த விதமான மனிதனாலும் காணப்படாதிருக்கக்கூடிய உள்ளார்ந்த வாழ்க்கையிலும் ஒரு பரிசுத்தமான சாட்சியான ஒரு வாழ்க்கை, எல்லாரும் காணக்கூடிய நிலைகளிலும் சாட்சியான ஒரு வாழ்க்கை, கர்த்தராகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பதாகவும் சாட்சியான வாழ்க்கை. இதுதான் கர்த்தருக்கு பாத்திரமான ஒரு நடக்கை என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட மக்களை காணக்கூடிய சாத்தான் தான் நடுக்கம் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறான். இவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை எந்த இடத்திலும் நான் மெய்யாகவே தொட முடிகிறது இல்லை. இவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மைகளுக்கு விரோதமாக எந்த குற்றச்சாட்டையும் என்னால் சொல்ல முடிகிறது இல்லை. எந்த வார்த்தைகளையும் அவனுக்கு விரோதமாய் பேச முடிகிறது இல்லை. காரணம், உள்ளும் புறம்பும் எல்லா இடங்களிலும் அவன் சாட்சி பெற்றவனாய் காணப்பட துவங்குகின்றான். இந்த மனுஷனுடைய காரியங்களை மையாகவே ஆண்டவராகிய தேவன் காண ஆரம்பித்ததினாலே அவனை பற்றி ஆண்டவரே சாட்சி கொடுக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்தில் எத்தனையோ ஜனங்கள் இயேசுவோடு கூட கடந்து வந்த பொழுதிலும் கூட இவனை பற்றிதான் சாட்சியை தான் கர்த்தர் பிரபலமாய் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். காரணம், அவன் மக்களாலும் சாட்சி பெற்றவனாய் தேவனாலும் சாட்சி பெற்றவனாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்ததினாலே அவனை ஆண்டவராகிய தேவன் பாத்திரம் உள்ளவனாய் நினைவு கூற துவங்க ஆரம்பித்தார். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமான நடக்கை என்றால் என்ன? தேவனை என் பட்சமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? கர்த்தருக்கு பிரியமாய் நான் நடக்கவும், கர்த்தருக்கு பாத்திரம் உள்ளவனாய் நான் என்னை காத்துக்கொள்கிறது தான் தேவனை என்னோடு கூட இருத்தி வைக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. தேவன் என்னோடு கூட இருக்கக்கூடிய நேரங்கள் வரைக்கும் சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் நடுக்கம் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்கிறதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பொல்லாத பிசாசின் ஆவிகள் எப்பொழுது நடுக்கம் கொள்ள ஆரம்பிக்கின்றான், என்னோடு கூட கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய நேரத்திலே சாத்தான் நமக்கு முன்பதாக நிற்க முடியாமல் மெய்யாகவே ஓட்டம் பிடிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பாத்திரம் உள்ளவனாய் நீ உன்னை காத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே உள்ளான வாழ்க்கையிலும் வெளியரங்கமான வாழ்க்கையிலும் மக்களாலும் கர்த்தராகிய தேவனாலும் சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனை ஆண்டவராகிய தேவன் பாத்திரவானாக நினைவு கூறுகிறேன் என்கிற ஒரு காரியத்தின் அடிப்படையில் பேசுகின்றார். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்றேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். லூக்கா 21:36 என்ன வார்த்தை சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகின்ற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றால் ரெண்டு காரியத்தை அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு முன்பதாக பாத்திரவானாய் நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, உன் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளிலே நீ உண்மை உள்ளவனாய் காணப்பட்டாய் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் உன்னை பாத்திரமுள்ளவனாய் நினைவு கூற வேண்டும் என்றால்
எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், எப்பொழுதும் விழிப்பாய் காணப்பட வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலும் வலியுறுத்த துவங்க ஆரம்பிக்கின்றார். ஜெபம் ஒன்றுதான் உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாகவும் சாத்தானுக்கு முன்பதாகவும் நிலை பெற்றவனாய் நிற்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆயுதம் என்கிறதை நீயும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வல்லமையுள்ள ஆயுதம் எவன் கரங்களிலே காணப்பட துவங்குகிறதோ அவன் சாத்தானுடைய வல்லமையான காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் பெற்றவனாய் உருவாக்கப்படுகின்றான். பொல்லாத பிசாசாலவன் ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரனை கண்டே நடுக்கம் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறதுனாலே ஜெபிக்கக்கூடியவன் ஜெயிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரோடு கூட மெய்யான ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் தரக்கூடிய ஆலோசனைகளை ஜெபத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய வல்லமையான காரியங்களை ஜெபத்தின் வழியாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஜெபத்தின் மூலமாய் சாத்தானுடைய மாய உபாய தந்திரங்கள் யாவற்றையும் அறிய வேண்டியது அவசியம். அப்ப இந்த ஜெபம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய அதீதமான வல்லமைகளை உருவாக்கக்கூடிய அந்தரங்கமான ஆயுதமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே ஜெபத்திலே ஆண்டவராகிய தேவனுக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். இரண்டாவது காரியம் அவர் என்ன சொல்கின்றார்? விழிப்புள்ளவனாய் நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே எழுந்து நின்று அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு விழிப்பு. என்ன பிரச்சனை தேச அரங்கிலே தற்போது உருவாக்கப்பட போகிறது, இவைகளை குறித்ததான ஒரு விழிப்பு. தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இவைகளை பற்றிதான் ஒரு விழிப்பு. ஆண்டவராகிய தேவனுடைய வருகையின் காலம் எத்தன்மை உள்ளதாய் இருக்க போகிறது, ஒரு விழிப்பு. சாத்தானுடைய மூர்க்கமான வேகம் எப்படி வரப்போகிறது, ஒரு விழிப்பு. உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மனிதன் தான் தேவனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரமுள்ளவனாய் நினைவு கூறப்படுகிறான். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மெய்யாகவே ஆழ்ந்த காரியங்களை நாம் பார்க்கிறது உண்டானால் வெளிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, விழிப்பு இல்லாத கிறிஸ்தவனுடைய நிலை மெய்யாகவே கட்டப்பட்டு போக துவங்குகிறதை பார்க்க முடியும். சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விழிப்பின் நிலைகளை இழந்து போக ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவன் தன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நிலைகளை, ஆண்டவராகிய தேவன் தன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தின் தன்மைகளை, ஆண்டவராகிய தேவன் தன்னை மகா உயர்ந்த நிலைகளிலே நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்தானங்களை மறந்து போனவனாய் வெளிப்பற்றவனாய் காணப்பட்டதினால் தானே பொல்லாத பிசாசு என்று அழைக்கப்படக்கூடிய பெலிஸ்தருடைய சாம்ராஜ்யத்தின் வசமாய் ஒப்புக் கொடுக்கப்பட்டவனாய் தன்னுடைய கண்கள் பிடுங்கப்பட்ட நிலையிலே வேடிக்கை பொருளாக உருவாக்கப்படுகிறதை கண்கூடாக நாம் வாசிக்க துவங்கினோமே. வேதம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய அடிப்படையிலே கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார்? நயம் காட்டும் சாத்தான் யார் மூலமாய் வரப்போகின்றான்? நயம் காட்டும் பிசாசு எந்த காரியத்தின் அடிப்படையிலே வரப்போகின்றான்? நயம் காட்டும் சாத்தான் எத்தனை விதமான வழிமுறைகளின் ஊடாக கடந்து வரப்போகின்றான்? இனம் காண வேண்டிய விழிப்பு உனக்கும் எனக்கும் வர வேண்டியது அவசியம். இந்த கடைசி நாட்களிலே பொல்லாத பிசாசானவன் செய்திகளின் அடிப்படையிலே, பிரசங்க வாக்கியங்களின் மூலமாய், கர்த்தராகிய தேவனுடைய ஊழியர்களின் மூலமாய், ஊழியம் செய்கிறேன் என்கின்ற ஒவ்வொரு மனிதனின் மூலமாய் இந்த நாட்களில் கிரியை செய்யக்கூடிய காலங்களில் கிறிஸ்தவனே நீயும் நானும் விழிப்புள்ளவனாய் உன்னை கொண்டால் ஒளிய கடைசி கால கிறிஸ்தவ ஓட்டத்தின் ஊடாக நிலையாய் ஓடுகிறது முடியாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையில் ஜெபம் ஒரு பரிமாணம், விழிப்பு ஒரு பரிமாணம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தின் மூலமாய் பரிபூர்ணமான ஜெயத்தின் நிலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். விழிப்பின் மூலமாய் எச்சரிக்கையின் நிலையை நீயும் நானும் அடைந்து தீர்க்க முடியும். இந்த எச்சரிக்கை நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினால் தான் எல்லா காரியங்களையும் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பிச்சாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை முன்பதாகவே அறிய ஆரம்பித்தவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகள் யாவற்றையும் நிறைவாக்க முடிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை ஊட்டி பட்டணத்திலே என்னுடைய சகோதரன் செய்த அந்த ஆரம்ப காலம், அப்ப அந்த கடைசி நாள் கூட்டம், அந்த கூட்டத்தில் பெரும்பாலான ஊட்டி பட்டணம் முழுவதுமே அந்த இடத்திற்குள்ளாக வந்து அந்த கூட்டம் நடக்கக்கூடிய அந்த இடத்திற்குள்ளாக வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அந்த கடைசி நாளில் கர்த்தராகிய தேவன் தீர்க்க தரிசனமாய் என்னுடைய சகோதரன் மூலம் ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தார். அநேகம் வருஷத்திற்கு முன்பதாக அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இந்த ஊட்டி பட்டணம் மகா பெரிய பயங்கரமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக போகிறது, மகா பெரிய பிரச்சனையின் ஊடாக கடந்து போக போகிறது, மகா பெரிய, அதாவது லேண்ட் ஸ்லைடிங் என்று அழைக்கப்படக்கூடிய நிலச்சரிவுகள் இந்த பிராந்தியங்களிலே உருவாக்கப்பட போகிறதுனாலே அநேகம் விதமான வீடுகள் மண்ணோடு கூட மண்ணாக மூழ்கி போக போகிறது.
ஏராளமான பகுதிகள் குடியிருப்புக்கு லாயக்கற்ற பகுதிகள் என்று சொல்லப்படக்கூடிய நிலைகள் இந்த தேசத்திற்கு இந்த பகுதிக்குள்ளாக உருவாக்கப்பட போகிறபடினாலே கர்த்தர் இதை குறித்து எச்சரிப்பான வார்த்தைகளை பேசுகிறார். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்திற்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை பற்றி பேசினாங்க. இந்த கூட்டத்தினுடைய அந்த நாட்களில் நடந்த ஒரு காரியம் என்ன, நிறைய தொலைக்காட்சி அதாவது லோக்கல் சேனல் என்று அழைக்கப்படக்கூடிய நிறைய மக்கள் டிவி சேனல்ல இந்த டிவியினுடைய இந்த காரியங்கள் யாவற்றையும் எடுத்து பிராட்காஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய செய்தி தாள்களில் அதாவது அந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய நிருபர்கள் வந்துட்டு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய பத்திரிகையிலே போடக்கூடிய அந்த நேரம், அந்த கூட்டம் முடியக்கூடிய நேரத்தில் மேடையில் அலங்காரம் செய்து அதில் வைத்திருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர்லாம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரன் அவருடைய அந்த ஆம்பிளிஃபையர் செட்டு தான் வச்சிருக்கிறாங்க. அவர் அந்த மைக் செட்டெல்லாம் கலட்டக்கூடிய நேரத்தில் அண்ணன் தனியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சுற்றி நின்று அங்கெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் கலட்டக்கூடிய அந்த மனிதன் என்னுடைய சகோதரனுக்கு பக்கத்திலே வந்து ஒரு வார்த்தையை விதமாய் மெதுவாக கேட்க ஆரம்பித்தார். ஐயா, நீங்கள் பாட்டுக்க இந்த லேண்ட்ஸ்லைடிங் என்கின்ற காரியம் இந்த ஊட்டி பகுதியிலே மெய்யாகவே வரப்போகிறதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த வார்த்தைகளை ஜனங்கள் எழுதிட்டு போயிட்டாங்க. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வேற இந்த குறிப்புகள் எல்லாம் எழுதிட்டு போயிட்டாங்க. நிறைய வீடியோகிராஃபர்ஸ் எல்லாம் இந்த வீடியோஸை அவங்க கேப்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை இந்த நிலச்சரிவுகள் நடக்காது இருக்கிறது உண்டானால் உங்களை பற்றி இந்த ஜனங்கள் என்ன பேசுவாங்க? நீங்கள் கள்ள போதகம் பண்ணக்கூடிய கள்ள உபதேசம் பண்ணக்கூடிய மனுஷன்னு பேசிடுவாங்களே, நீங்கள் இதை பற்றி கவலைப்படுகிறது இல்லையா? நீங்கள் தைரியமாக பேசிட்டீங்க. உடனே என்னுடைய சகோதரன் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த காரியம் நடக்காது இருக்கிறது உண்டான எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் மகா பெரிய நிலச்சரிவுகள் உருவாக்கப்பட்டு ஜனங்களுடைய அழிவுகள் இந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் உருவாக்கப்படுகிறதை காட்டிலும் என்னுடைய பேரு கெட்ட பேரா போச்சுன்னா கூட பரவாயில்ல, ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தார். இது நடந்து முடிந்து சொற்ப நாட்களுக்கு பிறகாக பெரும் மழை பெய்ய ஆரம்பித்தது. இந்த பெரிய மழை பெய்ய ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாட்களிலே நிலச்சரிவுகள் அதிகமாய் உருவாக்கப்பட்டு ஏராளமான இடங்கள் சதுப்பு நிலங்களாக மாற்றப்படுகிறது. அந்த இடங்கள் குடியிருப்புக்கு லாயக்கற்ற காரியங்கள் என்கிறதனுடைய அடிப்படையிலே பேசப்படக்கூடியதுமான ஒரு காரியம். அதுல அந்த ஊட்டி பட்டணத்திலிருந்து ஒரு சகோதரி என்னுடைய சகோதரனுக்கு இவ்விதமான கடிதம் எழுதியிருந்தாங்க. அன்றைக்கு இரவு ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாங்கள் ஜெபித்து பயங்கரமான மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கக்கூடிய இரவு, எங்களுடைய வீடு ஒரு மலையினுடைய முகட்டிலே காணப்படக்கூடிய ஒரு வீடு, மலை அதுக்கு மேல ஒரு பெரிய பாறை இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த பாறைக்கு கீழே தான் எங்களுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதி. நாங்கள் அப்படியே அதாவது ஜெபித்து முடித்துவிட்டு படுக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி பெரிய ஒரு சத்தம், எங்களுடைய லைன்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான அலறக்கூடிய சத்தம், கூக்குரலின் சத்தம். வெளியே எழுந்து வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லா விதமான கரண்ட்டுகள் எல்லாம் அப்படி நிறுத்தப்பட்டு விட்டது. எங்களுடைய கைகள் இருக்கக்கூடிய அந்த டார்ச்சை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மேலே ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய பெரிய மரமும் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய பெரிய பாறையும் சரிந்து அப்படியே எங்களுடைய வீட்டின் மேல் விழுகிறதை எங்களுடைய கண்களினாலே நாங்கள் கண்டோம். அந்த நேரம் மகா பயங்கரமான நேரம். இதோ ஒரு தீர்க்கதரிசி வந்தான், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசினான். நிலச்சரிவுகள் தேச எல்லைகளிலே எங்கு உருவாக்கப்பட போகிறது என்கிறதை பற்றி பேசினானே என்கிறதை அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் உணர ஆரம்பித்தோம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி சொல்லியிருந்தாங்க. என்னுடைய சகோதரன் ரிப்ளை எழுதியிருந்தாங்க, இந்த காரியம் நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நம்பி பிரயோஜனம் இல்லையே, நடக்கிறதுக்கு முன்பதாகவே நீங்கள் நம்பி ஜெபித்திருக்கிறது உண்டானால் இந்த பெரிய அழிவை தடுத்திருக்க முடியுமே என்கிற ஒரு வார்த்தை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இதை நான் எதற்கு உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கின்றேன்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய விழிப்பு, ஆண்டவராகிய தேவன் என்னென்ன காரியங்களை செய்ய போகின்றார், சாத்தானுடைய இந்த மாய உபாய தந்திரங்களுடைய தாற்பயங்கள் என்ன, எதை நோக்கி சாத்தான் நமக்கு விரோதமான காரியங்களை உருவாக்குகிறார். ஒரு விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வந்த பிறகு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே படக்கூடிய கஷ்டங்கள் அல்ல, வந்த பிறகு உட்கார்ந்து அழக்கூடிய அழுகையினுடைய காரியங்கள் அல்ல, வந்த பிறகு படக்கூடிய வேதனையினுடைய தன்மைகள் அல்ல, வருகிறதற்கு முன்பதாகவே இனம் கண்டு அவைகளை நிறுத்தும்படி நீயும் நானும் விழிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். எச்சரிக்கை நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். நீயும் எச்சரிக்கை அடைய வேண்டும். உன்னை சார்ந்த மக்களுக்கும் எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். கர்த்தர் அதற்காகத்தான் உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கின்றார். இந்த ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக பாத்திரமாய் நடக்கக்கூடிய நடக்கை எப்படிப்பட்ட காரியங்களை உள்ளடக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல அவன் ஜெபத்தின் மூலம் சகலத்தையும் தாங்குகின்றான். ஜெபத்தின் மூலம் பிரச்சனைகளை மாறப்பண்ண துவங்க ஆரம்பிக்கின்றான். ஜெபத்தின் மூலம் சூழ்நிலைகளையே மெய்யாகவே தலைகீழாக திருப்ப துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். மட்டுமல்லாமல் விழிப்புள்ளவனாய் தன்னை காத்துக்கொண்டு வரக்கூடிய அழிவை குறித்ததான
இப்படிப்பட்டதான எச்சரிக்கையான வார்த்தைகளை பற்றி அவன் பேச துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது நீயும் நானும் நினைக்கிறதை போல ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. நீயும் நானும் நினைக்கிறதை போல ஒரு பலவீனமான ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு குறைவான ஒரு வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்லக்கூடிய காரியங்களின் அடிப்படையிலே சகல காரியங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஜெபம் நிறைந்தவனாய், சகல காரியங்களையும் முன்னெச்சரிக்கையான வார்த்தைகளை சொல்லக்கூடிய விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் நீயும் நானும் வாழக்கூடிய வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்கு பாத்திரமான நடக்கை என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. எருசலேமை ஆண்டவராக தேவன் பார்க்க துவங்கினார். எருசலேம் நகரத்தை நோக்கி இயேசு கிறிஸ்து கடந்து போகக்கூடிய அந்த நேரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்க முடியும். அதுல எருசலேமை நோக்கி கடந்து போகக்கூடிய நேரத்திலே இயேசு எருசலேமை பார்த்து ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், உன் மேலே அநேகம் அந்நிய புத்திரர்கள் வந்து உன்னுடைய மதில்கள் யாவற்றையும் இடித்து போடக்கூடிய காலம் இதோ சீக்கிரமாய் வருகிறது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லா காரியங்களையும் தகர்க்கக்கூடிய காலங்கள் இதோ வருகிறது என்று ஆண்டவராக தேவன் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேச துவங்குகிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளின் ஊடாக பார்க்க முடியும். இந்த வசனத்தை ஒரு தடவை வாசிங்க, அப்பதான் அந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதுல 41வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 19:41 கொஞ்சம் வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். எப்படி சொல்றார் பாருங்க. அந்த நகரத்தை கண்ட மாத்திரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இயேசு சொல்லுகின்றார். உன் கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி மெய்யாகவே தகர்ந்து அழிக்கப்படக்கூடிய காலம் வருகிறது. எச்சரிப்பான வார்த்தையை பேசும் இயேசு. அந்த மதில்கள் எல்லாவற்றையும் சத்துருக்கள் சூழ மெய்யாகவே வளையக்கூடிய காலம், உன் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய காலம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போகிறபடினால் இப்படிப்பட்ட காரியம் உன் தேசத்திற்கு விரோதமாய் வரப்போகிறது. கர்த்தர் எப்படி பேசுகின்றார்? விழிப்புள்ள கிறிஸ்தவனாய் காணப்பட வேண்டும் நீயும் நானும். வரப்போகின்ற அழிவை குறித்து மெய்யாகவே எச்சரிக்கையான வார்த்தைகளை நீயும் நானும் பேசி ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். இந்த நிலைதான் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான ஒரு நிலை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சும்மா வந்தோம், எழுந்தோம், உட்கார்ந்தோம், கர்த்தருடைய வசனங்களை வாசித்தோம், எழுந்தோம், நடந்தோம், ஓடினோம், காணிக்கப்பட்டோம், இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் நினைக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை போல அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருடைய நாமத்தினால் சகல காரியங்களையும் சாதிக்கும் ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளின் படியே எருசலேமை ஆண்டவராக தேவன் அவருடைய கண்கள் கண்ட மாத்திரத்திலே அவருடைய கண்கள் எதை காண துவங்கிற்று? சத்துரு அதை சூழ வரப்போகின்றான், மதில் போட போகின்றான், தன்னுடைய கயிறுகளினால் எல்லா இடங்களிலும் சுற்றி வளைக்கப் போகின்றான், பிள்ளைகளை மெய்யாகவே கொலை செய்ய போகின்றான். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அவைகள் எல்லாவற்றையும் தரைமட்டமாய் தகர்த்து போட போகின்றான். எப்படி தீர்க்கதரிசனமான வார்த்தையை பேசினார். கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலை, விழிப்பான ஒரு நிலை. இந்த கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய உனக்கும் எனக்கும் இதே நிலை தேவை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஜெபத்தினால் தேசத்தை காப்பாற்றின கர்த்தர் விழிப்பினால் தேசத்தை எச்சரிக்கவும் செய்ததை போல ஜெபத்தினால் நீ தேசத்தை காப்பாற்றவும் வேண்டும். விழிப்பினால் தேசத்திலே வரக்கூடிய அழிவை பற்றிதான எச்சரிப்பான வார்த்தையை நீயும் நானும் பேசவும் வேண்டும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, காலம் கடைசி காலம், இறுதியை நோக்கி வரக்கூடிய காலம். இந்த காலத்தில் நீயும் நானும் மௌனமாய் இருக்கக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த காலத்தில் நீயும் நானும் எழும்ப வேண்டும். இந்த காலத்தில் நீயும் நானும் காரியங்களை உருவாக்க வேண்டும். வரக்கூடிய அழிவையும் வரக்கூடிய தன்மைகளையும் ஜனங்களுக்கு எச்சரிப்பாக வார்த்தைகளை சொல்லக்கூடிய விழிப்புள்ள கிறிஸ்தவனாய் நீயும் நானும் உன்னையும் என்னையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். கர்த்தராகிய தேவனுக்கு பாத்திரமான நடக்கை என்றால் என்ன?
தேவன் விரும்புகிறதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறதை ஜனங்களுக்கு சொல்லுகிறது. வரக்கூடிய அழிவின் முகாந்திரங்களை ஜனங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லுகிறது. ஜனங்களை கர்த்தர் அவ்வளவாய் நேசிக்கிறதுனாலே ஜனங்களுடைய ஸ்தானாபதியாய் நீ உன்னுடைய வாழ்க்கையை நிலையாக நிறுத்துகிறதான் ஆண்டவராக தேவனுக்கு பிரியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தேவனுக்கு பாத்திரமான நடக்கை என்றால் என்ன? அந்த நாட்களிலே காணப்பட்ட கிறிஸ்தவ மக்கள் எல்லா ஜனங்களும் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தினுடைய காரியங்களில் தங்கள் ஜனங்களுக்காய், தேவன் உருவாக்கின ஜனங்களுக்காய் எவ்வளவு பிரயாசப்பட ஆரம்பிச்சாங்களோ அவ்வளவுக்கு தேவனுடைய மகிமையை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள துவங்க முடியும் என்கின்ற மகா உன்னதமான உண்மையை ஜனங்கள் உணர ஆரம்பிச்சதுனாலே ஓய்வு ஒளிச்சல் இல்லாத ஊழியத்தின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஓய்வு ஒளிச்சல் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அநேகமான நேரங்களில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, அநேகமான நேரங்களில் ஓய்ந்திருக்கக்கூடிய தன்மை, ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அநேகமான நாட்களிலே இரவும் பகலும் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் கர்த்தராகிய தேவனுடைய பணியை சிறமேற்கொண்டு செயல்படுத்துகிறதனுடைய காரணம் அவர்கள் தங்கள் விழிப்பினால் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள துவங்க ஆரம்பிச்சாங்க. தேவனுடைய மன விருப்பங்களை புரிந்து கொண்டு அவர்கள் இயக்கம் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தை எப்படியாகிலும் ரட்சிக்க வேண்டும் என்கின்ற மகா உத்வேகம் நிறைந்த ஒரு மக்களாய் இயங்க ஆரம்பித்தார்கள். இந்த கடைசி கால ஓட்டம் நம்முடைய ஓட்டம். தேவனுக்கு பாத்திரமான நடக்கை என்றால் என்ன? தேவன் விரும்பும் காரியங்களை செய்யக்கூடிய பிரியமான கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறதா தேவனுக்கு பாத்திரமான நடக்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் நீயும் நானும் ஆண்டவராக தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் இந்த தேவன் உன்னையும் என்னையும் விட்டு ஒரு காலம் விலகாமல் உன் எல்லைகளிலே தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி காலங்கள் தோறும் உன்னை கொண்டு காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறதை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டு அனுபவிக்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்காகிலும் உணர்வை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு உகந்த பாத்திரம் உள்ளவர்களாய் நான் என்னை மாற்றிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தேவன் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையை உங்கள் மனதிலே ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நடந்து தேவ பிரியத்தை சம்பாதித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் உங்களை விட்டு விலகாமல் நின்று இந்த கடைசி கால யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. தேவனுக்கு பாத்திரமாய் நடக்கக்கூடிய நடக்கைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் நீர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வாயின் வார்த்தையின் ஆழ்ந்த காரியங்களுக்காய் நன்றி. அவமானம் அடைகிறதற்கும் பாத்திரவான்களாய் நாங்கள் நினைவு கூறப்படக்கூடிய நிலைகளை மேன்மைப்படுத்தின அப்போஸ்தலர்களை போல தேவனையே முதன்மையாய் நேசிக்கக்கூடிய பாத்திரவான்களாக நாங்கள் எங்களை உருமாற்றிக் கொள்ளக்கூடிய நிலைகளை நோக்கி கடந்து வர கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தாவை எங்கள் சாட்சிகள், கர்த்தாவை மக்களால் வரக்கூடிய சாட்சிகள், தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்படக்கூடிய சாட்சிகள், இவைகளிலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உறுதியுள்ள ஒரு பாத்திரவான்களாய் எங்களை உருமாற்றிக் கொள்ள கடைசியாக விழிப்புள்ள கிறிஸ்தவ கர்த்தாவை ஜெபம் செய்யக்கூடிய ஒரு மக்களாய், விழிப்புள்ளவர்களாய், ஜெபிக்கக்கூடியவர்களாய், கர்த்தாவை தேவனுக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை யுத்தங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களை மட்டுமல்ல எங்களை சார்ந்த மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. எங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை கர்த்தாவை நாங்கள் மெய்யாகவே புரிந்து கொண்டு விழிப்போடு கூட ஓடி முடித்து அநேகம் ஜனங்களை உம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பரிசுத்தமான கர்த்தாவை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்கிறது இந்த நாட்களில் ஆண்டவராக தேவன் நீர் எங்களுக்கு கற்பித்து தந்ததற்காய் நன்றி. இந்த வார்த்தையின் மூலம் நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே இதை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் தங்களை உருமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு எழுப்புதலை நீர் அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய பிரியத்தை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளவும், தேவனுக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் நாங்கள் எங்களை காத்துக் கொள்ளவும், சாத்தானுக்கு எதிராளியாக நின்று கடைசி கால யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் அப்படியே வணைந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயத்துக்குள்ள இந்த வசனங்களிலே நிலையாய் நிற்க நீர் கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவன் சொன்ன வார்த்தையின் படியே கர்த்தராகிய தேவனுக்கு
உகந்த பாத்திரவான்களாய் நாம் நம்மை உருவாக்கி கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய பிரியத்தை சம்பாதித்து தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட முடியும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறது உண்டானால் யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தை பெறுகிறதில் எவ்விதமான சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதில்லை. தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறையாய் காணப்படக்கூடிய அவருக்கு பாத்திரமான நிலைகளில் நிற்கக்கூடிய நிலைகளிலே நீங்களும் நானும் நம்மை மெய்யாகவே காத்துக்கொள்கிறது உண்டானால் கடைசி கால யுத்தத்தில் பரிபூர்ணமான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தராகிய தேவன் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.